வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலவேளையிலே உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் ரேமா எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாள் முழுதும் தேவனுடைய கிருபையும் தேவ பிரசன்னமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார், கலக்கம் எனக்கு இனி இல்லை. கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார், கலக்கம் எனக்கு இனி இல்லை. துதித்து துதித்து நாளெல்லாம் துரத்திடுவேன் சத்துருவை. துதித்து துதித்து நாளெல்லாம் துரத்திடுவேன் சத்துருவை. தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிட தேவன் இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிட தேவன் இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். ஆம் பிரியமானவர்களே, தாயின் கர்ப்பத்திலே நீங்கள் உருவான அந்த நிமிஷம் முதல் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த காலை இந்த வினாடி வரைக்கும் உங்களை தாங்கி ஏந்தி தப்புவித்து சுமந்தவர் கர்த்தர் ஒருவரே. உங்கள் பலத்தினாலும் உங்கள் பராக்கிரமத்தினாலும் உங்களுடைய சாமர்த்தியத்தினாலும் இந்த நாள் வரைக்கும் நீங்கள் வரவில்லை. ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலே இந்த காலை வேளையை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே இம்மட்டும் உங்களை தாங்கினவர் இனிமேலும் உங்களை தாங்குவார் என்ற நம்பிக்கை உங்களுக்குள் எப்பொழுதும் இருப்பதாக. பல நேரங்களில் ஆண்டவர் கடந்த நாட்களில் நமக்கு செய்த அநேக நன்மைகளை அற்புதங்களை நாம் மறந்து விடுகிறோம். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போய் ஐயோ பயமாய் இருக்கிறதே என்று திகைத்து நாம் ஸ்தம்பித்து போகிறோம். தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு வியாதியிலே பயந்து கொண்டிருக்கலாம். இதற்கு முன்பு எத்தனை வியாதிகளை கர்த்தர் உங்களை குணமாக்கினார். அந்த ஆண்டவர் இன்றைக்கு குணமாக்க மாட்டாரா? பண தேவை இருக்கிறதே என்று நீங்கள் இன்றைக்கு ஒருவேளை கலங்கி போய் இருக்கலாம். இதற்கு முன்பு எத்தனை முறை உங்கள் பண தேவையை கர்த்தர் கிருபையாய் சந்தித்தார். அந்த ஆண்டவர் இன்றைக்கு இந்த பண தேவையை சந்திக்க மாட்டாரா? ஐயோ, எனக்கு சத்துருக்கள் இருக்கிறார்கள், எதிரிகள் அநேகர் இருக்கிறார்கள், எப்படி அவர்களை மேற்கொள்வேன் என்று பயப்படுகிறீர்கள். இதற்கு முன்பு உங்கள் வாழ்க்கையில் எத்தனை எதிரிகளை ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்தார். எங்கேயாவது ஆண்டவர் உங்களுக்கு தோல்வியை கொடுத்தாரா? இல்லை அல்லவா? அதே ஆண்டவர் இனிமேலும் உங்களை ஏந்தி தாங்கி தப்புவித்து சுமக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவருடைய வல்லமைகள் ஒருபோதும் குறையாது. அவருடைய பராக்கிரமம் ஒரு நாளும் குறைந்து போகாது. 1000 கோடி முறை நீங்கள் கர்த்தரை நம்பலாம். ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, இம்மட்டுமணி நடத்தினவர் இனிமேலும் நீர் நடத்துவீர் என்று விசுவாச அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் என்னை நடத்துவார், கர்த்தர் என்னை நடத்துவார். நான் தாழ்ச்சி அடைவதில்லை, நான் தோற்று போவதில்லை, என்னுடைய வாழ்க்கை உடைந்து போவதில்லை, நான் குறுகி போவதில்லை என்று விசுவாச அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, தாயின் கர்ப்பத்தில் நாங்கள் உருவான அந்த நிமிஷம் முதல் இந்த வினாடி வரைக்கும் எங்களை அழகாய் போஷித்து உடுத்துவித்து பாதுகாத்து வருகிற எங்கள் அன்பு ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் அநேக காரியங்களை குறித்து நாங்கள் பயந்து போய் நிற்கிறோம்ப்பா. இந்த நாளை ஃபேஸ் பண்ணுவதற்கே நாங்கள் பயப்படுகிறோம். ஐயோ, ஆபீஸ்ல பல பிரச்சனைகளை நான் போய் பார்க்க வேண்டுமே, வேலையில எவ்வளவு பெரிய கஷ்டத்தை நான் சந்திக்க வேண்டியது இருக்குமே, என் தொழில் வியாபாரத்திலே எப்படிப்பட்ட காரியத்தை இன்றைக்கு நான் பார்க்க போகிறேனோ, அதை எப்படி சமாளிக்க போகிறேன், இந்த பண கஷ்டத்தை நெருக்கடியை நான் எப்படி சமாளிக்க போகிறேன், இந்த வியாதியை நான் எப்படி மேற்கொள்ள போகிறேன், இந்த சத்துருக்களை நான் எப்படி ஜெயிக்க போகிறேன் என்று பல சூழ்நிலைகள் உடைய பிள்ளைகள்
பயந்து கொண்டு இந்த நாளுக்குள்ளாய் பிரவேசித்திருக்கலாம் ஆண்டவரே. இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளுக்குள் அந்த விசுவாசத்தை நீர் வைப்பீராக. அல்லேலூயா. நீர் கூட இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இம்மட்டும் தாங்கி நடத்தி எல்லா சூழ்நிலையிலும் ஜெயத்தோடு என்னை நடத்தின என் ஆண்டவர் இன்றைக்கும் என்னை நடத்துவார் என்று உடைய பிள்ளைகள் விசுவாசிக்கும்படி, அவர்கள் விசுவாசத்தை என் ஆண்டவர் பலப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அல்லேலூயா. அதுபோலவே இந்த நாள் முழுதும் உடைய பிள்ளைகள் கூட இருந்து ஆண்டவரே அவர்களை தாங்கி நடத்துவீராக, ஏந்தி சுமப்பீராக, எல்லா பிரச்சனைகளுக்கும் தீங்குகளுக்கும் பொல்லாத மனுஷர் கைக்கும் தப்புவிப்பீராக. எங்கெல்லாம் உடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டார்களோ அங்க தலை நிமிர்ந்து நிற்கும்படி இன்றைக்கு என் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஒரு தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும், வியாதிகள் எல்லாம் குணமடையட்டும், எல்லா துக்கமும் வறுமையும் கசப்புகளும் இன்றைக்கு மாறி போகட்டும் ராஜா. உடைய அன்பின் கரம், உடைய வல்லமை உள்ள கரம் இன்றைக்கு உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இடைபடுவதாக. அதிசயங்களை காண பண்ணி பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்கும். இந்த நாளை மகிழ்ச்சியோடு உடைய பிள்ளைகள் இரவிலே வந்து உமக்கு நன்றி செலுத்தும்படி தேவன் கிருபைத்தார். அப்படி செய்ய போகிற உடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். கைவிடாத நேசராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.